எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் வந்துட்டு ஒரு சில டைம்ல டீக்கு பதிலா இந்த ராகி கூழு தான் காய்ச்சி குடுப்பேன் பசங்களுக்கு. குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவும் சத்தான உணவு தான் இந்த ராகி கூழு. இது வந்துட்டு நம்ம அடிக்கடி இந்த ராகி மாவில் வந்துட்டு களி, தோசை, அடைன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் செஞ்சு அடிக்கடி உணவில் எடுத்துக்கணும். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நான் எப்பயாச்சும் ஒரு டைம் பால் இல்லை ஒரு சில டைமில் இந்த கூழு காய்ச்சி பால் ஊற்றி கூழு காய்ச்சி கொடுப்பேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்பவும் சத்தானது இல்லையா, அதனால் பால் ஊற்றியும் காய்ச்சி கொடுப்பேன், அப்படியேவும் காய்ச்சி கொடுப்பேன். இன்றைக்கி வந்துட்டு இந்த ராகி கூழு எப்படி காய்ச்சுறோம் அப்படிங்கிறத தான் நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூழ் காய்ச்சறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாவு வந்துட்டு அதிகமாக போடக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டோம்னாவே போதுமானது. அந்த 2 ஸ்பூன் அளவு போடுறதே 4 பேர் 5 பேர் குடிக்கலாம், அந்த லெவலுக்கு வந்துடும். போட்டுட்டு தண்ணியை இந்த மாதிரி விட்டு ஒரு லைட்டாக ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க. நம்ம தண்ணி ஊற்றி உடனே நம்ம கலக்கினோம்னா கட்டி கட்டியாக வரும். ஒரு 5 நிமிஷம் விட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக கலக்கினோம்னாவே போதுமானது. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா எக்ஸ்ட்ரா ஊற்றிப்போம். தண்ணியாட்டம் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு நம்ம இது வெந்ததும் பார்த்திங்கன்னா திக்காகிடும். அதனால் ரொம்பவும் தண்ணியாட்டம் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து லைட்டாக உப்புத்தூள் போடணும். இஞ்சி இருந்தால் இஞ்சி இல்லை சுக்கு இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா லைட்டாக இருந்துச்சுன்னா நசுக்கி போடுங்க. இப்போ வீட்டில் இல்லாதால வந்து பார்த்திங்கன்னா நான் அது ரெண்டுமே போடலை. அதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எது வேணுமோ இல்லை நார்மலான சர்க்கரையோ எது வேணுமோ போட்டுக்கோங்க. இனிப்புக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டுப்போம். தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் லைட்டாக போட்டுப்போம். போட்டு நல்லா கலக்கி விட்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிலிண்டரில் அப்படியே வச்சு தொழவிட்டே இருக்கணும். நான் வந்துட்டு பெரும்பாலும் கரண்ட் அடுப்பில் தான் டீ போடுவேன்னு சொல்லுவோம் இல்லையா, நான் இன்றைக்கி இந்த கூழுமே பார்த்திங்கன்னா கரண்ட் அடுப்பில் தான் செய்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஹையில் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கை விடாமல் தொழவிட்டுருக்கணும். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும்னு கிடையாது. ஹையில் வேணாலும் வச்சுட்டு நல்லா கை விடாமல் தொழவிட்டே இருந்தோம்னா கட்டி இல்லாமல் வரும். நம்ம ஒரு செகண்ட் அப்படி கை விட்டோம்னாலும் அப்படியே அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நல்லா கை விடாமல் இப்படி கலக்கிக்கிட்டே இருக்கணும். அது வெந்து வர வரைக்கும் வெந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா திக்னஸ் கொடுத்து வரும். அது வரைக்குமே நம்ம கை விடாமல் தொழவிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காகிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா திக்காகிற வரைக்கும் தொழவிட்டே இருக்கணும். சும்மா ஒரு 5 நிமிஷத்துலேயே போதுமானதுங்க. 5 நிமிஷம் கூட தேவையில்லை. நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதிகமாக இருந்தால் தான் 5 நிமிஷம் ஆகும். ஒரு 3 பேர் 4 பேர் குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 3 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். வச்சு ஒரு கொதி வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகவும் ஆகிடும், கலரும் சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதாங்க. நம்ம எடுத்து வச்சு நம்ம இப்போ சுட சுட குடித்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். டீ விட்டுட்டு இந்த மாதிரி கூழ் காய்ச்சி கொடுக்கும்போது தம்பி பாப்பா கொஞ்சம் கம்மியாக தான் குடிப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோவா விருப்பப்பட மாட்டாங்க. டீ குடிக்கிறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. ஆனால் டீயில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லது இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. கூழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ரொம்பவே எனர்ஜி தரக்கூடியது. அதுவும் இந்த ராகி மாவில் செய்கிற கூழில் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது. பசங்க விருப்பப்படலைனாலும் பரவாயில்ல, அப்பப்போ இந்த மாதிரி காய்ச்சி கொடுங்க. அதுவும் இஞ்சி சுக்கு கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக போட்டு செய்யும்போது கண்டிப்பாக பசங்க விரும்பி குடிப்பாங்க. டெய்லி காலையில் சாயங்காலம் இந்த டீ குடிக்கிறதுக்கு பதிலாக அப்பப்போ ஒரு டைம் எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து குடிங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.